நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. உண்மையான விஷயமே நமக்கு ஒரு கோல் மைண்ட்ல இருக்கிறதுனால தான் அந்த கோலை நோக்கி நகர்றதுல இருக்கிற கஷ்டம். ஆக்சுவலா லவ் பண்றதுக்கே தேவை இன்னசென்ஸ் தான். நீங்க ரொம்ப புத்திசாலியா இருந்தா லவ் பண்ண முடியாது. நீங்க ரொம்ப கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஒரே ஒருத்தர் மேலதான் காதல் வருதுன்னு ஒரே ஒருத்தன் கூட இந்த உலகத்துல வாழ்ந்ததே கிடையாது. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் இல்லாம இருந்ததே கிடையாது. நான் பேசுறதெல்லாம் ரொம்ப காதல்ங்கிறது நிறைய தடவை என்னை கஷ்டப்படுத்திட்டு போயிருக்கு. அப்ப நான் உணர்ந்துருவேன் இது காதல் இல்லை. அதனால இனிமே நம்ம இந்த காதலுக்குள்ள நான் கமல் சார்ட்டே நிறைய கேட்டிருக்கேன். கமல் சாரே சொல்லுவாரு இந்த மாதிரி நீங்க வேறங்க எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் 2-3 ஷெட்யூலுக்கு வந்து நான் கவிதை எழுதி கொடுப்பேன். இந்த கவிதை ஒர்க் அவுட் ஆகும்போது பேக்கப் ஆயிடும் ஷூட்டிங். அந்த ஹீரோயின் வேற இடத்துக்கு போயிடுவாங்க. அப்புறம் நாங்க வேற இடத்துக்கு போயிடுவோம். அப்புறம் மறுபடியும் அடுத்த ஹீரோயின் அடுத்த கவிதை எழுத வேண்டியதாயிடும். அடப்பாவி நமக்கு தான் எப்படின்னு பார்த்தா இவருக்கும் அப்படிதானா அப்படின்னு இருக்கும். லவ்ங்கிறது வந்து இன்னைக்கு அது இருக்கா அப்படின்னு தேடுற மாதிரியான சிச்சுவேஷன்லாம் நிறைய கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கே தெரியும், சிச்சுவேஷன்ஷிப் வந்துருச்சு, ஃபிளிங்குங்கிறாங்க, பெஸ்டிங்கிறாங்க, ஆளுக்கு ஒரு பேர் வச்சு லவ்ங்கிறதுக்கான அர்த்தமே இப்போ மாறிடுச்சு. எப்படி இருக்கு சார் உங்களுக்கு அதெல்லாம் கேட்கும்போது? இதை வந்து நம்ம சமுதாயத்தோட சீரழிவு மாதிரி பார்த்தாலும் பார்க்கலாம். ஆனா எது நிஜம்னா காதல் வந்து ரஹ்மான் சார் சொல்றாரு, எதுவுமே நம்மளை தொடராதுன்னு தெரிஞ்சது. முதல்ல எங்க அப்பா இறந்து போனாரு, அப்புறம் எங்க தாத்தா இறந்து போனாரு, அப்புறம் அந்த நாய்க்குட்டி இறந்து போச்சு. அப்படி நம்ம எதெல்லாம் விரும்புறோமோ அந்த விரும்புறது நம்மளை விட்டு போயிடும்னு தெரியுது. அதுக்கப்புறம் தான் நான் மனசை சரி பண்ணிக்கிட்டு நான் மியூசிக்குள்ள வந்தேன். உடனே எனக்கும் அது அப்படியே என்னுடைய தாட்டுக்குள்ளேயும் போகுது. எனக்கும் அதே மாதிரி தான், நான் என்னெல்லாம் விரும்புறனோ அதெல்லாம் நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்கு. ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, கடைசி காலத்துல யாராவது ஒருத்தர் நம்ம கூட வேணும் அப்படிம்பாங்க. அந்த கடைசி காலம் நெருங்கும் போதுமே அது இல்லாதப்போ அந்த ஃபீல் அது வந்து எப்படி இருக்கும்? கடைசி வரைக்கும் யாராவது இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சில விஷயத்த சொல்லிடுறத விட சொல்லாம இருக்கிறதே மேல். எனக்கு இப்படி ஒரு துணை இல்லை, நான் தனியா இருக்கேன்னு சொல்லி கூட பிரயோஜனம் இல்லை. அது சொல்லாம விட்டுறேன். கடைசி வரைக்கும் நம்ம தனியாவே இருக்கோன்ற ஒரு பிரச்சனையும் கிடையாது. லவ்ங்கிறது வந்து இன்னைக்கு அது இருக்கா அப்படின்னு தேடுற மாதிரியான சிச்சுவேஷன்லாம் நிறைய கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கே தெரியும், சிச்சுவேஷன்ஷிப் வந்துருச்சு, ஃபிளிங்குங்கிறாங்க, பெஸ்டிங்கிறாங்க, ஆளுக்கு ஒரு பேர் வச்சு லவ்ங்கிறதுக்கான அர்த்தமே இப்போ மாறிடுச்சு. எப்படி இருக்கு சார் உங்களுக்கு அதெல்லாம் கேட்கும்போது? ஏன்னா காதல் அப்படின்னா ஜெமினி கணேசன் சாருக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்போட ஒரு சிலிர்க்க வைக்கக்கூட தன்மையில சொல்றது எனக்கு தெரிஞ்சு நீங்க தான். உங்களுக்கு அது எப்படி இருக்கு? எங்களாலே கேட்க முடியல. எனக்கு இப்போ ஒரு கான்ட்ரவர்ஷியலான இது, நீங்க ஜெமினி கணேசன் சொன்னோன்னே ஜெமினி கணேசனுக்கு எப்படியா காதல் பண்ணணும்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்கன்னே எனக்கு குழப்பமா இருக்கும். அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபெமினின் ஆக்டர் மாதிரி இருப்பார். அவர் 2 பாக்கெட்டுக்குள்ள கை விட்டுக்கிட்டு அவர் டான்ஸு எல்லாமே அந்த மாதிரி. இவர் எப்படியா ஒரு காதல் மன்னன்னு சொன்னாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ நான் சொல்றது மூலமா யாராவது ஜெமினி கணேசனோட ரசிகர்கள் என்ன திட்ட போறாங்க. இதை நான் ஜெமினி கணேசன்ட்டே கேட்டிருக்கேன். அவரோட வயதான காலத்துல சார் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்லாம் கேட்டு அவர் கூச்சப்பட்டு போயா அப்படிலாம் சார் சொல்லுவார். நான் கமல் சார்ட்டே நிறைய கேட்டிருக்கேன். அப்புறம் கமல் சாரே சொல்லுவார் இந்த மாதிரி, நீங்கள் வேறங்க எல்லாரும் அப்படிதான் நினச்சிட்டு இருக்கீங்க. நான் 2-3 ஷெட்யூலுக்கு வந்து நான் கவிதை எழுதி கொடுப்பேன். இந்த கவிதை ஒர்க் அவுட் ஆகும்போது பேக்கப் ஆகிடும் ஷூட்டிங். அந்த ஹீரோயின் வேற இடத்துக்கு போயிடுவாங்க. அப்புறம் நாங்கள் வேற இடத்துக்கு போயிடுவோம். அப்புறம் மறுபடியும் அடுத்த ஹீரோயின் அடுத்த கவிதை எழுத வேண்டியதாகிடும். அடப்பாவி நமக்கு தான் எப்படின்னு பார்த்தா இவருக்கும் அப்படிதானா அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் ரசிக்கிற வரைக்கும் ஓகே. ஆனால் என்னன்னா, இன்னைக்கு ஏற்பட்டிருக்க இதை வந்து நம்ம சமுதாயத்தோட சீரழிவு மாதிரி பார்த்தாலும் பார்க்கலாம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், நான் எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும்னு இல்லை. எது நிஜம்னா காதல் வந்து அப்படியே சாஸ்வதமாக இருக்கிறது இல்லை. இன்னைக்கு ரஹ்மான் சாருடைய இதை அந்த ரீல் இப்போல்லாம் நான் வந்து இன்ஸ்டாவில் ரீல் யாராக போடுறாங்க ஸ்டோரி, அதுக்குள்ளே பூந்து போய் நான் கமெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னைக்கு ரஹ்மான் சார் சொல்கிறாரு, இந்த மாதிரி எதுவுமே நம்மளை தொடராதுன்னு தெரிஞ்சது. முதல்ல எங்கள் அப்பா இறந்து போனார், அப்புறம் எங்கள் தாத்தா இறந்து போனார், அப்புறம் அந்த நாய்க்குட்டி இறந்து போச்சு. அப்படி நம்ம எதெல்லாம் விரும்புகிறோமோ அந்த விரும்புறது நம்மளை விட்டு போயிடும்னு தெரியுது. அதுக்கப்புறம் தான் நான் மனசை சரி பண்ணிக்கிட்டு நான் மியூசிக்குள்ளே வந்தேன். இன்னும் உடனே எனக்கும் அது அப்படியே என்னுடைய தாட்டுக்குள்ளேயும் போகுது. அது எனக்கும் அதே மாதிரி தான், நான் என்னெல்லாம் விரும்புகிறனோ அதெல்லாம் நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்கு. இப்போது ரஹ்மான் சார் வந்து, நான் ரொம்ப ஓப்பனாக பேசுகிறவன், ரஹ்மான் சார் ரொம்ப அளந்து பேசுகிற ஒரு ஆளையே அந்த சோகத்தையும் துக்கத்தையும் சொல்லாமல் இருக்க முடியல. நான் அதான் போட்டிருக்கேன், டியூப் லைட்டுக்கு சோக்கு வேணும். ஒருத்தன் தொண்டைக்குள்ளே இவ்வளோ சோக்காகிற சொக்கலிங்கமாக இருக்கார் இவர் அப்படின்னு. அந்த சோக்காகிறதுன்றது தவிர்க்கவே முடியல. எனக்கு என்ன வயசு, அவருக்கு என்ன வயசு, என்னவா இருந்தாலும் இந்த காதல்னா விரும்புகிற ஒரு விஷயம். பட் என் வாழ்க்கையில் எல்லாமே என்னவா இருக்கும்னா, இந்த தெளிவு ரொம்ப முன்னாடியே வந்துடும் எனக்கு.
அப்புறம் நான் ஏதாவது காதலை பற்றி ஏதாவது சொன்னால் உடனே எல்லாரும் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டு என்னுடைய எக்ஸ் ஒய்ஃபை பற்றி அதில் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படியான்னு கேட்பாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரே ஒருத்தர் மேலே தான் காதல் வருதுன்னு ஒரே ஒருத்தன் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்ததே கிடையாது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் இல்லாமல் இருந்ததே கிடையாது. நான் பேசுகிறதெல்லாம் ரொம்ப ஹார்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். எல்லாரும் மனசை தொட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். நம்ம மைக்கு தான் வச்சு மனசை மறைச்சிடுறோம். இருந்தால் கூட மைக்குக்கு தெரியாத விஷயம் மனசுக்கு தெரியும். அப்படி ஒரே ஒருத்தரோட காதல் ஒன்று இருந்ததே கிடையாது. என்னுடைய அடுத்த புத்தகத்தோட பேர் வழிநெடுக காதல் பூக்கும். நம்ம எப்படியோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தோம்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு காதல் பூக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையாங்கிறது எப்படின்னா, அந்த காஞ்ச மிளகா மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக அக்செப்ட் பண்ணிக்கும். நம்மளே பச்சை மிளகா மாதிரி பச்சை பசேல்னு நிறைய காதல் வந்துட்டு இருந்ததுன்னா அது நமக்கு கண்ணிலே படாது. ஆனால் வந்துக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும், நீங்கள் ரசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி அதனால் எனக்கு காதலுங்கிறது நிறைய தடவை என்னை கஷ்டப்படுத்திட்டு போயிருக்கு. என்னையும் நிறைய தடவை கஷ்டப்படுத்திட்டு போயிருக்கு. அப்போ நான் உணர்ந்துருவேன் இது காதல் இல்லை. அதனால் இனிமேல் நம்ம இந்த காதலுக்குள்ளே நம்ம அடிமையாகக்கூடாது. அது அப்படி நம்மளை நெருங்கி வரும்போது நம்ம டெஃபினட்டாக ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நீ கிடையாது சீத்தோ போ அப்படின்லாம் சொல்லிட்டு விரட்டணும். நான் ஒரு கதை பண்ணி வச்சுருந்தேன். அந்த கதையில் நான் ரோட் சைடில் உட்காந்துருப்பேன். ஒரு நாய் வந்து என்கிட்ட ரொம்ப நெருங்கி குட்டி ஒன்று லொல்லொல்லொல்லொன்னு வந்துகிட்டே இருக்கும். நான் வந்து அதை போ தள்ளிப்போணும். அதான் ஃபஸ்ட்டு சீன். அவன் அந்த கேரக்டர் அது சொன்னால் கேட்க திருப்பி ஆளாட்டிட்டு வந்து அப்படின்னு பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் எட்டி வதப்பான். போ அந்த பக்கம் அப்படின்வான். எவனோ ஒருத்தன் போகும்போது அந்த நாய்க்குட்டியை எடுத்துக்கிட்டு ஏன்டா டேய் நாய்க்குட்டியை போய் எட்டி உதைக்கிறேன் எல்லாம் மனுஷனாடா பாசம்னா என்னன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு போனால் இவன் கண் கலங்கும். எடுத்துகிட்டு போ அப்படின்வான். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிப்போம் அங்கேருந்து. ஆனால் பாசத்தால் எந்த அளவுக்கு அடிபட்டு போனான் அவன். இப்போ அந்த நாய்க்குட்டி கிட்ட வந்தால் கூட இப்படி தான் நீ வருவ, அப்புறம் நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு சோகத்தில் இப்படி ஒரு சீன். இந்த மாதிரி பல தடவை பல நாய் என்கிட்ட வந்து இந்த நாயை நான் விரட்டி விட்டுது. அந்த நாய் வந்து ப்ரூவ் பண்ணுது, நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது, நான் வந்து வாலாட்டுறது கிடையாது, அது வந்து உண்மையிலேயே என் மனசு அது. அப்புறம் நீ நிறைய சந்தேகப்படுற, அவ்வளோ சந்தேகம் மேலே படாத. உனக்கு எனக்கு நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஆனாலும் நான் உன்னை ஏன் நேசிக்கிறேன், ஏதாவது காரணம் இருக்குமா, நான் உன்கிட்ட இருக்க பணத்துக்காக வரேனா இல்லாட்டி வேறு எதுக்காக வரேன் அப்படின்லாம் பேசி நம்மளை மழுங்கடிச்சு அது நம்ம மனசை மாற்றுது. நம்ம நினச்சிட்டு இருந்த காதல் வேற போல இருக்குது, ஆனால் இந்த காதல் அப்படி கிடையாது, இந்த காதல் வந்து வேற மாதிரி, இது ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் அப்படிலாம் என்னமோ சொல்லி நம்ம எப்போ தடுமாறி அதுக்குள்ளே விழுறோமோ அப்போ தான் அந்த சோகம் மறுபடியும் நமக்கு வர மாதிரி அந்த காதல் நம்மளை விட்டுட்டு போயிடுது. நான் சொல்கிறது, நான் நிறைய யோசிக்கிறேன், நிறைய சோதிக்கிறேன், அதையெல்லாம் சமாளித்து அந்த பெண் வந்து தன்னுடைய காதல் ரொம்ப புனிதமானதுன்னு சொல்லி அப்புறம் போகிறதுக்கு வேறு ஏதோ ஒரு ரீசனை விட்டுட்டு ஆனால் போயிடுது. நான் சொல்கிறது போயிடுறது உண்மை. எண்ட் ஆஃப் தி டே போகுது. ஆனால் நம்ம முதல்ல வந்து நான் சந்தேகப்படுறதுனாலேயே என்ன ஆச்சுன்னா அந்த காதல் இன்னும் இறுகிடுது. புரியுது. அப்புறம் அந்த பெண்ணுக்கும் என்னை ஏமாற்றணுங்கிறது கட்டாயம் கிடையாது, ஆனால் அது அப்படி நடக்குது, அது வந்து நிஜ மாதிரியே அப்படி நடக்குது. அப்புறம் அங்கேருந்து வேற ஒருத்தன் வரான் அந்த பொண்ணோட லைஃப்பில். இப்போ நான் சொன்னால 54ஆம் பக்கத்தில் ஒரு மயில் இருக்குன்றது கிட்டத்தட்ட இதை பேஸ் பண்ண ஒரு கதை. இந்த மாதிரி ஒரு விஷயம். அவனுக்கு 54 வயசு, அவளுக்கு 27 வயசு, 2 பேருக்கும் காதல் மாதிரி உருவாகிற ஒரு விஷயம். அப்புறம் அது என்னவா முடிய போகுதுங்கிறது படம். ஒரு சுவாரஸ்யமான ஒரு ப்ரீஸி லவ் ஸ்டோரி. ஒரு பாலுமகேந்திரா சார் படம் மாதிரி. எனக்கெல்லாம் பாலுமகேந்திரா மேலே பயங்கர பொறாமை. இந்த ஆள் மட்டும் எப்படியா எவ்வளோ ப்ரீஸியான ஒரு ஃபில்ம் பண்ணுறாரு, அப்படியே அழகாக. அது 3ஆம் பிறையாக இருக்கட்டும், நிறைய படங்கள் வருது அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டைலில் நான் பண்ணுற ஒரு படமாக இருக்கும் அந்த படம். இதை எதுக்கு சொல்லணும்னா, இந்த காதல் அது நம்மளை ரொம்ப நெருங்கி வந்து நம்ம எப்போ நெருங்குறோமோ அப்போ நொறுங்குற அளவுக்கு பண்ணிவிட்டு அது விலகி போயிடுது. அதனால் இப்போ பெண்களோ ஆண்களோ இப்போ வந்து ஒரு அழகாக தீர்வு காண வந்துட்டாங்க. எப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஃப்ளிங்கு என்னென்னமோ பேர் என்னது, ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் ப்ராஃபிட், ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்டு. இது வந்து அநேகமாக உடல் சார்ந்த ஒரு பிரச்சனையை காதல்னு போட்டு நம்ம குழப்பிக்க தேவையில்லை. நல்லபடியாக நம்ம முன்னேறணும், நம்ம வாழ்க்கை தான் முக்கியம், இந்த காதலுக்குள்ளே போய் சீரழியக்கூடாது அப்படின்னா இப்போ இவங்களுக்குள்ள இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச நிறைய பெண்கள் வந்து உண்மையிலே இதுக்குள்ளெல்லாம் போய் சிக்கக்கூடாதுங்க. எல்லா பெண்களுக்கும் இன்றைக்கி படிப்பும் அறிவும் ஜாஸ்தி ஆகிட்டதுனால அவங்க இந்த வாழ்க்கையை பார்க்குற விதமே வேறையாக இருக்குது. அந்த காலத்தில் பெண்கள் வந்து இதெல்லாம் நம்ம இந்த இடத்துல தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போய் அங்கே ஏமாந்து சில பேர் உடைச்சிட்டு போயிடுவாங்க அந்த பந்தத்தை. சில பேர் ஆனால் கடைசி வரைக்கும் அப்படியே கட்டையில் போகிற வரைக்கும் அந்த அந்த விஷயத்தை அனுசரிச்சுட்டே போயிட்டுருப்பாங்க. எனக்கு அந்த அனுசரிச்சுட்டே போகிறதுல உடன்பாடு கிடையாது. அந்த பெண்ணோ அந்த ஆணோ ஏன் கஷ்டப்படணும் வாழ்க்கையில்?
இது எனக்கு ஒத்து வரலன்னும் போது இந்த மிச்சமாக இருக்கிற அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கட்டுமே, 2 பேரில் யாருக்கா வேணாலும் இருக்கட்டுமே, அதை விட்டுட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதனால் இப்படி தான் கஷ்டப்பட்டு ஆகணும் அப்படின்னு ஏன் கஷ்டப்படணும் அப்படி. அதெல்லாம் இந்த காலத்து பெண்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு. நான் நிறைய பேரோட பேச 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 அவங்களுடைய தெளிவை பார்த்து எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. ஓகே. ஆனால் இதுதான் நியாயம்னு தோணுது. நான் சொல்கிறது இதை சமூக சீரழிவுன்னு பேசுகிறது வேற விஷயம். அது வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. பட் அவங்க வீட்டில் அவங்க மகளுக்கோ இல்லை அவங்க மகனுக்கோ அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க அதை பார்க்குறதே வேறையாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய தாய்மார்கள் தன்னுடைய மகளுக்கு வந்து இப்படி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு, சேஃப்டியாக இரு, ஏன்னா இது தவிர்க்க முடியாதது. இவங்களுக்கு அந்த வயசில் கிடைக்காத அந்த சந்தோஷம், அந்த ஃப்ரீடம் இன்னைக்கு தன்னுடைய மகளுக்கு கிடைக்கட்டும்னு நினைக்கிற நிறைய தாய்மார்கள் உண்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே ரொம்ப அதில் ஒரு மாதிரி ஆயிருப்பாங்க, எனக்கு கிடைக்கல அது உனக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது இருப்பாங்க. அது ஒரு பக்கத்தில். அதனால தான் அந்த பெண்கள் வந்து அதை மதிக்கிறது கிடையாது. அதனால இந்த வாழ்க்கை யாரையும் ஹர்ட் பண்ணாத வகையில், இதுக்கு ஒரு லாஜிக் கிடையாது, இதுக்கு வந்து இதுதான் ரூல்ஸ்ன்னு கிடையாது, ரெகுலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நான் சிந்திக்கிறது இதை வந்து நான் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான் என் காதலை பற்றி சொல்லும்போது கூட இல்லை, நான் அதில் எதையும் ஹர்ட் பண்ணாத அளவுக்கு தான் அதில் இருக்கணும்னு நான் ரொம்ப கவனமாக இருக்கேன். அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கை என்ன வேணாலும் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை என்ன வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் ஒரு தனித்தனி உலகம். எனக்கு புரிஞ்ச விஷயத்த நான் தைரியமாக சொல்லணும். இப்போ எனக்கு இப்படி தான் புரியுது, இந்த காலத்து பெண்கள் செய்கிறது தான் கரெக்டு அப்படின்னு எனக்கு தோணுது. இதை ஒருத்தர் வந்து டேய் நீ எல்லாம் சரியாடா, நீ போய் சமூக சீரழிவுக்கு வந்து இடம் கொடுக்குற, அது அவங்களுடைய கருத்து. ஆனால் இந்த கருத்தெல்லாம் எடுபடாது. இந்த வாழ்க்கை இப்படி தான் போயிட்டு. இதில் மேபி ஒரு பியூட்டிஃபுல் விஷயம், நான் உன்னை ஏமாத்தலை நீ என்னை ஏமாத்தலைங்கிற ஒரு நல்ல விஷயமா அது இருக்கலாம். அதனால் இந்த இந்த சமூகம் வந்து இப்படி மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிறது நம்மளால் தவிர்க்கவே முடியாது. ஆனால் யாருக்குள்ளேயும் அந்த காதல் மட்டும் இன்னும் அப்படியே ஜீவிதமாக தான் இருக்குது. ஓகே. அது ரஹ்மான் சார் இன்னைக்கு பேசும்போது கூட எனக்கு தோணுன விஷயம் வந்து அதுதான். இப்போ நான் சொல்லும்போது கூட உங்கள் கண்ணில் தெரியறது காதல் தான். அதை கொஞ்சம் கண்ணீரை வச்சு மறைக்கிறீங்க. பண்ணிட்டேன் சார், போட்டிருக்க தமிழில். அதான் சார். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் இந்த டிவோர்ஸ்ன்ற மேட்ரு ஒரு ஃபேஷன் வேர்டு மாதிரி ஆயிடுச்சு. முன்னெல்லாம் வந்து கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சு வேற வழியே இல்லாமல் டிவோர்ஸ் ஆனது வெளியே சொல்கிறதுக்கே யோசிப்பாங்க, நான் ஒரு டிவோர்ஸி அப்படிங்கிறது. பட் இன்னைக்கு அது ரொம்ப ஒரு ஈஸி கோயிங் விஷயமா மாறிடுச்சு. இந்த விஷயம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சில நேரத்தில் இந்த நல்லா படிக்காத பையனையோ இல்லாட்டி தப்பு செஞ்சுட்டு இருக்க பையனையோ, ஏன்டா நீ திருந்துறதுக்கு இத்தனை வருஷமாடான்னு அடிப்பாங்க. உடனே திருந்துறதுக்கு என்னடா, ஏன்டா இவ்வளோ லேட்டாக திருந்துறேன்னு. அந்த மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சு டைவர்ஸ் ஆனால் அது ரொம்ப நாள் கழிச்சு திருந்தின மாதிரி. ஓகே. உடனே டைவர்ஸ் ஆச்சுன்னா உடனே திருந்திட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கே நீங்க வருத்தப்படுறீங்க. இதை இப்படியும் பார்க்கலாமோ? கரெக்ட் சார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்க 2 பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு விஷயம், ஒரு தீர்வுக்கு வராங்க. இந்த அளவுக்கு நான் ஜட்ஜா இருந்தா கேட்பேன், இந்த அளவு ஏன்டா அவங்களுக்கு முன்னாடியே அறிவு வரல, ஏன்டா அதுக்கு இவ்வளோ வருஷம் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு மனுஷன் திருந்தறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆடா, இடியட்ஸ் போங்கடா அப்படின்னு. இப்போ நான் சொல்றது பூரா இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அதை பார்க்கலாம். இந்த பேட்டி சுவாரஸ்யமா இருக்குமானா சத்தியமா இந்த மாதிரி விஷயங்களால தான் சுவாரஸ்யமா இருக்கும். இந்த மாதிரி விவாகரத்து, ஆமாங்க, அது விவாகரத்தெல்லாம் கேட்கும்போது எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்றைய இளைஞர்கள் வந்து ரொம்ப, அதாவது அவங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரியல, அவங்களுக்கு வந்து உறவுகள்னா என்னன்னு புரியல, ரொம்ப, அதாவது இளைஞர்களும் மோசமான இதை போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் பேசியிருந்தேன்னு வச்சுங்களேன். எஸ்வி ரங்காராவ் சுப்பையா அந்த மாதிரி லெவலுக்கு நான் போயிடுவேன். இந்த இது வந்து சுவாரஸ்யமாக இருக்கு. நீங்கள் வேணா பாருங்க, பெண்கள் இதை பயங்கரமாக ரசிப்பாங்க. வா மச்சான் இப்படிதான் ஏன் சொல்லணும் நீ அப்படின்ற லெவலுக்கு எவ்வளோ ஆமா வருது பாருங்க. ஸோ அதனால இதை சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்ல, நான் ஷாக்காய் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த உறவுகளுக்குள்ள சில பெண்கள், நான் நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணுவேன், பேசுவேன். சம்டைம்ஸ் வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஃபோனில் பேசுகிறேன். அப்போ அவங்க சொல்லும்போது வேற எங்கேயோ போயிடுச்சு இந்த உலகம், உறவுகள் வேற எங்கேயோ போயிடுச்சு. அவங்க சொல்கிறாங்க, என் ரூமுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அது உனக்கு தேவையில்லை, நான் வந்து இது படிச்சிருக்கேன், இந்த மாதிரி சாதனைகள் செய்கிறேன், இவ்வளோதான் நீங்கள் பார்க்க வேண்டியதே தவிர, அது எங்கள் அப்பாவாக இருந்தாலும் அவருக்கு நான் சொல்கிறது இதுதான். என்னுடைய அறைக்குள்ளே நான் என்ன பண்ணுறேங்கிறது உங்களுடைய கேள்வி இல்லை. வெளியில் வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கேன். நான் எப்படி சந்தோஷமாக இருக்கேன்றது உங்களுக்கு என்ன, எனக்கு எப்படி வேணாலும் நான் சந்தோஷமாக இருக்கலாம். இந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம். இது எதன் மூலமாக சந்தோஷமாகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால் அவங்கவுங்க சந்தோஷம் டெஃபினட்டாக முக்கியம். அதில் திருப்பி சொல்கிறது, அது அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது. காதல் உங்களுக்கு ஒத்து வராதா, காதலிச்சு ஏமாத்தாதீங்க. ஆமாம்,
அது கரெக்ட். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் சொல்கிறீங்க, இந்த டிவோர்ஸ் ஆனாலுமே இல்லை பிரிஞ்சாலுமே ஒருத்தர் வந்து அடுத்ததுக்கு மூவ் ஆன் ஆகி போயிடுறாங்க. பட் ஒரு சிலர் வந்து அதையே நினச்சி பல காலங்கள் இருக்கும்போது ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, கடைசி காலத்தில் யாராவது ஒருத்தர் நம்ம கூட வேணும் அப்படிம்பாங்க. அந்த கடைசி காலம் நெருங்கும் போதுமே அது இல்லாதப்போ அந்த ஃபீல் அது அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி அதை நீங்கள் கவிதை நயமாக நீங்கள் ஒரு ஒரு க்ரியேட்டிவாக சொன்னீங்கன்னா அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இது எல்லாத்தையும் உடனே ஏதோ ஒரு வேற ஒரு ரிஃப்ளெக்ஷனுக்குள்ள நகுலன் சொல்லிட்டு ஒருத்தர், ஒரு சிறந்த சிந்தனைவாதி, அவர் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி கடைசி வரைக்கும் யாராக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சில விஷயத்த சொல்லிடுறத விட சொல்லாமல் இருக்கிறதே மேல். எனக்கு இப்படி ஒரு துணை இல்லை, நான் தனியாக இருக்கேன்னு சொல்லி கூட பிரயோஜனம் இல்லை, அது சொல்லாமல் விட்டுறேன் அப்படின்னு போட்டிருந்தது. அது வந்து ஸ்டோரியில் நான் கீழே போய் போட்டிருந்தேன், 2 கால் மட்டுமே உள்ள உடைந்த ஒரு நாற்காலி. 2 கால் மட்டுமே உள்ள உடைந்த ஒரு நாற்காலி அப்படின்னா புரியுதா? நாற்காலினா 4 கால் இருக்கணும். அது மேபி ஒரு ஜோடியாக இருக்கலாம், 2 பேராக இருக்கலாம். ஆனால் இது வந்து இவர் 2 கால்கள் மட்டுமே உள்ள ஒரு உடைந்த நாற்காலி அப்படின்னு போட்டிருந்தேன். இதுதான் இதுக்கு நிறைய அப்ரிசியேஷன் கிடைச்சிது. இதை வந்து நான் காதலை பற்றி மட்டும் எழுதுறது கிடையாது, நான் சொல்கிறது இதை பற்றி எழுதுறேன். ஆனால் நிறைய ஹைலைட் ஆகுறது காதலை பற்றி எழுதுறது. ஆமாம், இதுதான். இதனால் இந்த கடைசி வரைக்கும் நம்மளோட கூட டெஃபினட்டாக யார் கூட வருவாங்க. உண்மையிலே இப்போ நான் காதல்லாம் என்னென்னு சொல்கிறேன், இந்த நீங்கள் சொன்ன மாதிரி வயசான காலத்தில் உடம்புல இருக்க ரத்தம்லாம் கொஞ்சம் சுண்டி போய் நரம்பெல்லாம் அதோட புடைப்பெல்லாம் குறைஞ்சி, இப்போ நம்ம பீச்சில் அப்படி போகிறோம், இதே மாதிரி வேற ஒரு பெண்மணி அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையுமே விட்டுட்டு 2 பேரும் அப்படியே தந்தன தத்தன தந்தன தத்தன தன்னன அந்த பாட்டில் வந்து கடைசியில் ஸ்ரீதேவியும் கமலஹாசன் அப்படி போகும்போது அந்த விரல்கள் அப்படி படும். அதுதான் அந்த சாங்கோட எண்டாக இருக்கும், வறுமை நிறம் சிகப்பில். இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி இந்த 2 பேரும் தள்ளாத வயசில் 2 பேரும் போய் அந்த கைகளை அப்படி கோத்துக்கிட்டு அவங்க 2 பேரும் நடந்து போகிறாங்கன்னு வச்சுங்களேன். அது எனக்கு தெரிஞ்சு தூய்மையான காதலாக இருக்கும். ஏன்னா அந்த காதலுக்கு பின்னாடி உடல் இல்லை, அந்த உடலை வச்சு ஆக வேண்டிய விஷயங்கள் இல்லை. ஆனால் ஒரு வயசில் உடல் தான் பெரிய விஷயம். அதனால தான் நிறைய பிரச்சனைகளே வருது. அதை நம்ம ரொம்ப லாவகமாக மறைச்சிக்கிறோம், அதை லவ்வகமாக மறைச்சிக்கிறோம், அதை லாவகமாக இல்லை லவ்வகமாக மறைச்சிக்கிறோம். அதனால் அந்த உடலற்ற, நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடல் கடந்து திரவியம் தேடு, உடல் கடந்து காதலை தேடு. கடல் கடந்து திரவியம் தேடு, உடல் கடந்து காதலை தேடு. அந்த மாதிரி நீங்கள் சொன்ன வயசான காலத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அந்த மாதிரி அவருடைய டைவர்ஸ் ஆகி அவருடைய 3 வீடு அமெரிக்காவில் 3 வீடு பறி போய், இந்த டைவர்ஸ் ஆகும்போது நிறைய விஷயங்கள் ஃபினான்ஷியலாக நிறைய பாதிக்கப்படுவாங்க. அதெல்லாம் போனதுக்கப்புறம் அவர் சென்னைக்கு வந்து இங்கே இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது ஒரு கோயிலில் ஒரு பெண்மணியை பார்த்துருக்காரு. அவங்க அதே மாதிரி அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது. இவங்க 2 பேரும் ஒரு நேரத்தில் இணைஞ்சா இன்றைக்கி நான் அவங்கள பார்த்தேன், சமீபத்தில் பார்த்தேன். 2 பேரும் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தை, அவருக்கு 3 குழந்தை, 5 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்படி வாழ்க்கை துணைங்கிறது எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம், அது அமையலாம். அதனால் கடைசி வரைக்கும் நம்ம தனியாகவே இருக்கோன்ற ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே சரி, நான் பேச சொன்னால் நான் நாள் ஃபுல்லாக உங்ககிட்ட கேட்டு இந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பேன். பட் ஸ்டில் இப்போ நம்ம இந்த செஷனை முடிக்கிற நேரம் வந்ததுனால மட்டும் நான் இதை இப்போ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வாட்டி நம்ம கண்டிப்பாக இன்னும் டீட்டெயிலாக பேசணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ ஸோ மச். திரைக்குறள் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றி, அன்பான வாழ்த்துக்கள். இதுக்கு பின்னாடி என்னுடைய நண்பர்கள் இருக்காங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நான் சொல்கிற இந்த நண்பர்கள் மட்டுமே கிடையாது, இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு கலைஞனுடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம். நான் நினச்சிட்டு இருந்த இந்த சினிமாவில் வந்ததுக்கப்புறம் அப்படியே டெஃபினட்டாக அது பயங்கர உயரத்துக்கு போயிடலாம். அப்புறம் இந்த கிராவிட்டியை தாண்டின மாதிரி புவியீர்ப்பு சக்தியை தாண்டிட்டோம்னா மிதப்போம், அப்படி ஒரு ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ் தான் இருக்கும் அப்படின்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கனவுகள் மாறிக்கிட்டே இருக்குது. முதல் படத்தில் எனக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. நேஷ்னல் அவார்டு கிடைச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த மரியாதையை தக்க வச்சுக்கணுங்கிற ஒரு விஷயம் வந்தது. அப்புறம் நிறைய படிக்க ஆரம்பிக்கிறோம், இல்லை நிறைய கலைஞர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஒரு ஆர்டிஸ்ட்னால் யார், அவன் காசுக்கு மட்டுமே அடிமையாக, பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே அவனுடைய குறிக்கோளாக, சம்பாரித்து என்ன பண்ண போகிறான், 7 தலைமுறைக்கு சேர்த்து வச்சா 3வது தலைமுறையோட தாத்தாவோட பேரே தெரியாது பேரனுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம அப்படியே பேசி அப்புறம் இல்லை நம்ம ஒரு நல்ல சினிமாவுக்குள்ளே வரலாம் அப்படின்ட்டு நான் நிறைய நல்ல படங்கள், ரொம்ப சின்சியரான முயற்சிகள், இப்போல்லாம் படம் ரிலீஸ் பண்ணவே முடியாதுங்கிற ஒரு கட்டத்தில் கூட நான் பப்ளிசிட்டிக்காக நிறைய பணங்கள் செலவு பண்ணி என் படம் ஆரம்பிச்சேன்னா நிறுத்தவே மாட்டேன், எப்படியாவது ரிலீஸ் பண்ணிவிடுவேன். அது வந்து என்னுடைய குணம், அதுக்கு நான் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவேன். அப்படிலாம் பண்ணி இதுவரை நான் பண்ணது எல்லாமே டீம்ஸ் உட்பட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள்.
அப்புறம் அந்த டீம்ஸ் பண்ணும்போது கிடைக்கிற சந்தோஷம் வெற்றி வரும்போதோ தோல்வி வரும்போதோ நம்மளுக்கு இல்லை, அது மாறிடுது, அது வேற விஷயம். பட் அது பண்ணும்போது எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷம் இருக்குது. நான் சொல்கிற மாதிரி காதலிக்கும் போது ஒரு ஆர்ப்பரிப்பு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே. அந்த மாதிரி தான் இந்த சினிமாவும். இன்னமும் நான் நிறைய சினிமாவில் சாதிக்கணும்னு நினைக்கிறதுக்கு பின்னாடி டெஃபினட்டாக ஒரு பொருளாதார சப்போர்ட் ஒன்று இருக்கணும், டெஃபினட்டாக இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நானே ஒரு நடித்து 4 படங்களை வந்து நடித்தோம்னா அந்த காசை எடுத்து வச்சு நான் படம் பண்ணுவேன். அப்போ எனக்கு என்னென்னா ஒரு பயங்கர தில்லு. இது வரைக்கும் நான் சம்பாரித்தது, விட்டது, போனது திரும்பி என்னால் பிடிக்க முடியுது. அப்படின்னா என்ன அது அப்படின்னா என்னுடைய திறமை. ஸோ என்னுடைய திறமை எனக்குள்ளே இருக்கிற வரைக்கும், நான் சொன்ன மாதிரி ஃபயருக்கு போகிற வரைக்கும் உள்ளுக்குள்ளே அந்த ஃபயர் இருக்கணும். அது அணையவே கூடாது. அணைஞ்சிட்டா அப்போயே எடுத்து புதைச்சிடலாம். அந்த மாதிரியான ஒரு வேகத்தோடு நடந்துகிட்ருக்கேன் நான். இன்னொரு நல்ல வாய்ப்பில் இன்னொரு பெரிய வெற்றிக்கு பின்னாடி மறுபடியும் இந்த திரைக்குறளுக்கான ஒரு பேட்டி தொடரும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.